Taste the Daily. மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கொளத்தூரில் உள்ள ஏரியை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 150 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரியின் கரை பலம் இழந்து உள்ளது. 300 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வரும் நிலையில் ஏரியின் கரை சேதமடைந்தும் உடையும் அபாயத்தில் உள்ளதாக விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரிக்கு தொடர்ந்து நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பே மண் மூட்டைகளை வைத்து சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். இதுகுறித்து நீர்வளத்துறை அதிகாரிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது அழைப்பை ஏற்கவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே ஆட்டோ ஓட்டுநர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. தட்டான் குடியிருப்பு கிராமத்தில் மூதாட்டி கிருஷ்ணாம்மாள் உடல் நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை குளிரூட்டும் பெட்டியில் வைக்க முயன்ற அவரது பேரன் சோலைமலை மீது மின்சாரம் பாய்ந்தது. மின்சாரம் தாக்கியதில் படுகாயமடைந்த அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றபொழுது உயிரிழந்தார். ஒரே வீட்டில் அடுத்தடுத்து 2 உயிர்கள் பறிபோயிருப்பது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. சென்னையை அடுத்த பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் கழிவுநீர் தேங்கி உள்ளதால் பயணிகள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். தாம்பரம், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் கழிவுநீரால் துர்நாற்றம் வீசுகிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் பேருந்து நிலையத்தில் தேங்கியுள்ள கழிவுநீரால் கொசுக்கள் அதிகரித்து தொற்று நோய் பரவும் அபாயம் இருப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தி உள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்துச் செல்லப்பட்ட விசாரணை கைதி தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாதிய வன்கொடுமை வழக்கில் கைதான திசையன் விளை பகுதியைச் சேர்ந்த சுடலைக்கண்ணு என்பவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்துச் சென்றபோது தப்பியோடியுள்ளார். ஹோட்டலில் உணவு வாங்கி கொடுத்த போது தப்பியோடிய சுடலைக்கண்ணுவை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை தொடர்ந்து அலட்சியத்துடன் செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.